என் உடல் மண்ணுக்கு, என் உயிர் தமிழுக்கு. என்னோட உணர்வுகளை நான் வெளிப்படையா பேசாதனால எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்காதீங்க பிளீஸ். என்னை பத்தியும் அர்ஜுன் சார் பத்தியும் அந்த வதந்திகளை பத்தி என்னோட கிளாரிபிகேஷன்ஸை நான் ஒரு சில பேட்டிகள்ல கொடுத்திருக்கேன். சினிமா இண்டஸ்ட்ரியா தயவு செஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்க விடுங்க பிளீஸ். தேங்க்யூ. நடிகர் சங்க தோழர்களுக்கு நாம் எடுத்துரைத்திருந்தோம். இங்கே அருமை சகோதரர் அஜித் பேசும்போது சினிமாவை சினிமாவாக இருக்க விடுங்கள் என்று சொன்னார்கள். அவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். நேற்று நடந்த ஒரு கமிட்டி மீட்டிங்கிலே நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். இது ஏதோ நாங்கள் பயந்துவிட்டு நாளை நடக்கின்ற நிகழ்வுகளுக்கெல்லாம், நாளை நடக்க போகிற சம்பவங்களுக்கெல்லாம் நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். எங்கள் உணர்வுகளை பதிவு செய்ய மாட்டோம் என்று நினைத்து விடாதீர்கள். ஆனால் சினிமா என்பது அனைவரையும் மகிழ்விக்கின்ற ஒரு இடம், ஒரு தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் மக்கள் உணர்வுகளை புரிந்து உங்களால் இங்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அது உலகநாயகன் கமலாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், உங்களால் உருவாக்கப்பட்டு நீங்கள் ஊட்டிவிட்டு நீங்கள் வளர்த்தவர்கள் தான் உங்களுக்காக போராட என்றும் காத்திருப்போம் என்று மறந்து விடாதீர்கள். அது 500 ரூபாய் சம்பளமாக இருந்தாலும் சரி, இன்று கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, நீங்க போட்ட உப்புல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் என்பதுதான் உண்மை. ஆக என்றும் தமிழக மக்களுக்காக கலை குடும்பம் என்றும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் என்பது உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் சிலரின் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு வேகமாக இருக்கும், சிலர் அமைதியாக இருப்பார்கள். அமைதியான ஆறு ஆழமாக பாயும். அப்படி போல் நடிகர் சங்கம் அமைதியான ஆறு ஆழமாக தன் உணர்வுகளை பதிவு செய்யும், பதிவு செய்திருக்கிறது என்பது சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம்.